நாங்கள் உறுதியாக சொல்றோம், இந்த வேலை சுத்தூர் மண்ணில இருந்தே சொல்றோம், இன்னைக்கு எங்களுடைய முதல் நாள் பிரச்சாரத்துல சொல்றோம். ஒருவேளை இந்த மண்ணில நீ காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தேன்னு வச்சுக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கொள்கையை மக்கள் தீர்மானிப்பாங்க. அந்த காங்கிரசினுடைய தோல்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தீர்மானி தம்பிகள் தீர்மானிப்போம். உங்களை இந்த மண்ணில இருந்து அடிச்சு ஒடிச்சுட்டாங்க, நாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். என் இனத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் இந்த மண்ணில போட்டி போட்டுன்னு வச்சுக்க, முதல் எதிரி இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். உங்களை வீழ்த்தாம நாங்க சாக மாட்டோம். இதே இந்த வந்து சவாலை விட்டு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் போய் நோட் பண்ணி போய் கொடுங்க, இங்க இருக்கக்கூடிய உங்க திமுக கட்சிக்காரங்க போய் கொடுங்க. காங்கிரஸ் மட்டும் இந்த மண்ணில் போட்டி இடிச்சு வச்சுங்க, மோசமான எதிரிகளை அவங்க பார்ப்பாங்க. முதல்ல வரலாற்றுல முதல் முறையாக மோசமான எதிரிகளை இந்த காங்கிரஸ் பார்க்கும். திமுக இருந்தாலும் அதே தான் நடக்கும். அப்படின்றத பத்தி யோசிக்காத. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், ஆனா கொடவனார் நாசமா போயிருக்கும். அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உனக்கு தரமான மருத்துவம் கிடைக்காது. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உன் பிள்ளைக்கு வேலை இருக்காது. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உன் வயசான பெற்றோர்களுக்கு இங்க மருத்துவம் சரியா கிடைக்காது. வேடசந்தூர் தொகுதியில நம்ம மண்ணின் மைந்தர்களுடைய வடவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. வடவர்களுடைய எண்ணிக்கை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பஞ்சாலையிலையும் தமிழ் ஆளுகளை விட வடவர்களுடைய எண்ணிக்கை இங்க அதிகமாயிருச்சு. 2021 தேர்தலின் போது திமுக அரசு ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்துச்சு. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். அதை விட மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்துச்சு 2021 தேர்தலின் போது. என்னன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா 75% தனியார் வேலை வாய்ப்புல தமிழர்களுக்கு வேலையை உறுதி செய்வோம் அப்படின்ற சட்டத்தை ஏற்றுவோம் சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் என்ன ஆச்சுன்றது யாருக்கும் தெரியல. 1000 ரூபாய் எனக்கு வரல, எங்க அம்மாவுக்கு வரல, எங்க சித்திக்கு வரல நம்ம கேட்கிறோம். ஆனா இந்த சட்டம் ஏன் வரல அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேட்கல. அப்படியான ஒரு சட்டம் இந்த மண்ணில் ஏற்றப்பட்டுருச்சுன்னா தமிழ் இளைஞர்களோட வேலை வாய்ப்பு பாதுகாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு இங்க சுத்தி இருக்கக்கூடிய பஞ்சாலைகள்ல பெரும்பாலும் வட இந்தியர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏன் குறைவான சம்பளத்துக்கு அவன் வேலை பார்க்கறான். நம்மள இந்த மாதிரி வட இந்தியர்கள் அளவுக்கு அதிகமா நம்ம மண்ணில் வந்து வேலை செய்யறதுனால 2 விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு, இங்க தமிழ் இளைஞர்கள் படிச்சுட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்படுறான். இல்லைன்னா அந்த வேலையும் இல்லாம சும்மா இருக்கான். எனவே நாம் தமிழர் கட்சி இருந்தா இங்க இருக்கக்கூடிய அரசு வேலையா இருக்கட்டும், தனியார் வேலையா இருக்கட்டும், அனைத்திலும் இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் இந்த பகுதியை வேடசந்தூர் பகுதியிலே நாங்கள் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவோம். இங்க இதுக்கு முன்னாடி கூட இந்த தேர்தலில் கூட வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க, இப்ப 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த அதிமுக ஆட்சி வந்தாலும் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து எங்க அண்ணன் விஜய் வராரு, அவரு இப்ப கூட மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இந்த மீட்டிங்கை நானும் வந்து பார்த்தேன். நாஞ்சல் சம்பத் பேசிட்டு இருந்தாரு. அவங்க எப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த பழைய தூர்தர்ஷன்ல எல்லாம் ஹிந்தி ராமாயணம் கூட பாத்தீங்களா, அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாஞ்சல் சம்பத் என்ன பேசுறான்னு அந்த ஆளுக்கும் தெரியல, கீழே உட்காந்துருக்கும் தெரியல, சம்பந்தம் பேசுறாங்க. ஏன்னா வேடசந்தூர் வந்திருக்கீங்க, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இந்த மண்ணின் மக்களுடைய பிரச்சனை என்ன, இந்த மண்ணின் மக்களுடைய தேவை என்ன, அது குறித்து பேசாம அவன் வாட்டில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கா, கீழே இருக்கணும் கை கட்டிக்கிட்டு இருக்கான். விஜயினோட கை தட்டுறாங்க. இப்படியான ஒரு கூட்டம் இங்க அரசியல் களத்தில் வந்துட்டு இருக்கு. இவங்க கூட நாங்க சண்டை ஓட்டு இவங்க எப்படி மாரடிக்கணும்னு நினைக்கும் போதா உண்மையிலே சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இளைஞர்கள்லாம் நீங்க விஜய் அப்படின்ற ஒரு அரசியல்வாதி நினைச்ச ஒரு பின்னாடி நீங்க போயிட்டு இருக்கீங்க. சற்று சிந்திச்சு பாருங்க. இங்க விஜய் செய்யக்கூடிய அரசியலுக்கும் இங்க திமுக அதிமுக செய்யக்கூடிய அரசியலுக்கு என்ன மாற்றம் இருக்கு? அவங்க 2000 ரூபாய் கொடுப்பேன், 2500 ரூபாய் கொடுப்பேன் சொல்லுவாரு. அவரும் இதுக்கு முன்னாடி தாலிக்கு தங்க இருக்கு சொல்லி இவரு நான் வந்தா அண்ணன் சீர் கொடுப்பேன், மாநில சீர் கொடுப்பேன்றாங்க. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். காப்பவனு தாலி வாங்கி பொண்டாட்டி கழுத்துல கட்ட முடியாத எப்படி அந்த பொண்டாட்டியை வச்சு வாழுமையா? இந்த யோசிக்க மாட்டீங்களா? எனவே காப்பவனு தாலியை நான் வாங்கிக்கிறேன், அதை வாங்குவதற்கான வேலை வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தா கேட்கணும். ஆனா கையோ பாருங்க, காப்பவனு தங்கம் கொடுக்கப்படாது, பிறந்த குழந்தைக்கு பூரா தங்கம் கொடுக்கப்படாது. தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைக்கு பூரா நீ தங்கம் கொடுத்தேன்னா அம்பட்டு தங்கம் உலகத்திலே கிடையாது. நீங்க பிறக்கிற குழந்தைக்கு பூரா கூட சொல்ற மாதிரி தங்கம் கொடுக்கணும்னா அவ்வளவு தங்கம் உலகத்திலே கிடையாது. எங்க இருந்து அப்படி கொடுப்பான்? இருந்தாலும் அள்ளி விடுறது யாரும் கேட்க போறது இல்ல. ஏன்னா இதற்கு முன்னாடி திமுக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. அதுக்காக என் அக்கா தங்கச்சி பூரா மெச்சு போய் வாய்ப்பை செலுத்தணும். ஆனா திருப்பி வந்தா தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம்னா எங்க அக்கா தங்கச்சியினுடைய தகுதியை எதை வைத்து நான் தீர்மானிப்பேன்னு சொல்லி அன்றும் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான் கேள்வி கேட்டோம். இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். எங்க அக்கா தங்கச்சிக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத சொன்னேன். தகுதி இருப்பவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன். எங்களுடைய கேள்வி என்னன்னா, பெருமதிப்பிற்குரிய ஐயா முதலமைச்சர் அவருடைய மனைவி 1000 ரூபாய் வாங்குறாங்களா இல்லையா? அல்லது உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி 1000 ரூபாய் வாங்குறாங்களா இல்லையா? அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா? எதன் அடிப்படையில் தகுதியை தீர்மானிக்கிறேன்? அப்படி பார்த்தா அவங்களுக்கு அந்த குடும்ப தலைவர் தகுதியே இல்லைன்னு சொல்ல வரியா? அப்படி இருக்கும்போது எங்க அக்கா தங்கச்சியுடைய தகுதியை நீ எப்படி தீர்மானிக்கிற அப்படின்ற கேள்வியை மானத்தமிழ் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தான் கேள்வி கேட்டோம். சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு நடிகன் வரா, சிறப்பா திரைப்படத்தில் நடிக்கிறான் அப்படின்றதுக்காக மட்டுமே அவனுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று இன்னைக்கு இளைஞர்களை துடிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு காட்சியை நான் சொல்றேன், சிந்திச்சு பாருங்க. ஒரு திரைப்படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு வன்முறை நடக்குது. அந்த வன்முறையில நிறைய பேர் இறந்து போறாங்க. ஹீரோ அங்க வந்தோடனே ஐயோ வன்முறை நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த படம் ஓடுமா? ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணிருக்கணும்? போய் அடிச்சு அந்த நல்லவர்களை காப்பாற்றி விலைகளை பூரா அடிச்சிருக்கணும். இதான படம், சூப்பர் கிளைமேக்ஸ் சொல்லிப்பான். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருந்தா அந்த படத்தை நம்ம பார்ப்போமா? ஆனா நிஜ வாழ்க்கையில விஜயம் அப்படித்தான் பண்ணா. தன்னை பார்க்க வந்த தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், நெருக்கப்பட்ட செத்தானவே 43
23 பேர், இதுல குழந்தை உட்பட, இதுல கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உட்பட அங்க இறந்து போச்சு. ஆனா விட்டுட்டு ஓடுனவன் 4 நாள் தலைமறைவு. அதுக்கப்புறம் இந்த திமுக அதிமுக போராடி விஜயை காப்பாத்துச்சு. ஒத்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் போடல. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். உடனே சொல்றாங்க உங்களுக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டுச்சு, நோட்டீஸ் கொடுக்க கூடாது, நீங்க வாகன பிரச்சாரம் பண்ணுங்கன்றாங்க. எங்களுக்கு நோட்டீஸ் நாங்க முறைப்படி அனுமதி கேட்டு எங்களுக்கு அதை மறுக்கிறாங்க. அதை மீறி நாங்க நோட்டீஸ் கொடுத்தா எங்க மீது வழக்கு போடுவாங்க, செஞ்சிருப்பாங்க. அல்லது நாங்க கூடுதல் இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நேரத்தை விட நாங்க கடந்து பேசிட்டா எங்க மீது வழக்கு போடுவாங்க. ஆனா உரிய நேரத்தில் விஜய் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு வழக்கு போடல. அவனை பார்க்க வந்தது அவ்வளவு செத்தாங்கன்னு அவன் மீது வழக்கு போடல. இப்ப சொல்றான் எவனுக்கு பிடி மேல வேலை பார்க்கறீங்க? உன்னை இந்த திராவிட கட்சிகள் போட்டி போட்டு காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? விஜய ஏன் உண்மையில எதிரி தானே, தூக்கி உள்ள வைக்க வேண்டியதானே? வசமா சிக்கிறீங்கல்ல, 43 பேர் இறந்துருக்கல, மேல ஏதாவது ஒரு வழக்க போட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கா. உண்மையிலே எதிரியாக இருந்தால் அதைத்தான் செய்திருப்பா. ஆனா இன்னைக்கு விஜய் என்ன பண்ணிட்டு இருக்கா? வாக்கு பிரிக்கக்கூடிய அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கான். எதையாவது ஒன்றை பண்ணி திமுக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் களமிறக்கி விடப்பட்டிருக்கான். இது என்னுடைய குற்றச்சாட்டு. மறுக்க சொல்லுங்க கூட தாவேகா கட்சிக்காரன தெரியாம கேட்கிறேன். இன்னைக்கு வேடசந்தூர் தொகுதியில தாவேகா கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கு யாரை நீங்க பரிந்துரை பண்ணிட்டு இருக்கீங்க? முன்னாள் அதிமுக ஊர் தலைவரா இருந்தாலும் அது சரியா? திமுக அதிமுக ஊர் தலைவரா இருந்த ஆளு எதுக்கு அதிமுக இருந்து ஊர் தலைவரா இருந்த ஆளு தேர்ந்தெடுக்கிற? எதுக்கு பாண்டிச்சேரியில் அதிமுக பிஜேபி இருக்கக்கூடிய ஆளுப்புறம் தேர்ந்தெடுக்கிற? ஏன்னா நீ திமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதுக்காக ரகசியமான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க. உன்னை நம்பி நாங்க ஓட்ட போட்டோம்னா ஓட்ட பிடிச்சு திமுக இதே வேலையை தான் கமல் செஞ்சா 2024. இப்ப திமுகவோட போய் கூட்டு வச்சுக்க, எவனும் அவனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கல. ஏன்டா நீ திமுக எதுக்கு இருந்தாலும் அரசியல் கற்றுக் கொண்டு அதனாலதான் உன்னை நம்பி வாக்கு செலுத்தணும். இப்ப போய் திமுகவுடைய கூட்டி வச்சிருக்கா எப்படின்னு சொல்லி எவனும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கல. அவனோட படங்கள் இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அவரும் போயிட்டு இன்னைக்கு அறிவாலை வாசல முறை வாசல் பண்ணிட்டு தான் இருக்காரு, அதையும் நம்ம கேள்வி கேட்காம பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே வேலையை தான் விஜயம் செய்வான். அல்லது யாரோ ஒருவருக்காக வியாபியாக இறக்கி விடப்பட்டவர் தான் விஜய். அவரை நம்பியும் என் இளைஞர்கள் போய் வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மண்ணினுடைய பிரச்சனையை பற்றி பேசாத ஒரு பொதுக்கூட்டத்தில் நீ கலந்துகிட்டு என்ன ஆக போகுது? அவன் உனக்கான வேலை வாய்ப்பை பற்றி பேசுவானா? இந்த கோடவளாத்துல கோடி கல்விகள் கொட்டப்படுது. இந்த கோடவளாத்துல இங்க இருக்கக்கூடிய சாக்கடைகள் போய் கலந்துக்குது. இதெல்லாம் சரி பண்ணுவேன்ற போய் குறித்து பேச மாட்டேன். நான் வந்து அந்த குடநாரை மீட்டெடுப்போம், அலாபுரி அணையை மீட்டெடுப்போம் அப்படின்னு பேச மாட்டான். இங்க இருக்கக்கூடிய பஞ்சாலைகள்ல வட இந்தியர்கள் அதிகமா வேலை செய்யறாங்க. நான் வந்து இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் நீங்க வேலை கொடுக்கணும்னு சொல்லுவேன். அது நியாயமான சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதுக்கான சட்டங்களை ஏற்றுவேன். அவன் பேச மாட்டான். இது எதையும் பேச மாட்டான். அவன் பிரச்சனைக்கே அவன் பேச மாட்டான்டா. நாங்க சொல்லிடுறோம், அவர் அந்த ஜனநாயகன் படத்தை தவிர்த்தது தவறு, பிஜேபி அதை தவிர மிகப்பெரிய குற்றம் செய்யுதுன்னு சொல்லி நாங்க சொல்றோம். விஜயா சொல்லு, அவன் பிரச்சனைக்கு அவன் பேசாதவன் ஓம் பிரச்சனைக்கு எப்படி வந்து பேசினான்? அவன் பின்னாடி வெட்கப்பட்டு போய் ஒரு கூட்டம், எந்த ஒரு நடிகர் வந்தாலும் ஏன் எதுன்னு கேள்வி கேட்காம அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போயிட்டு. எனவே சட்டம் சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய நிலையை சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை சிந்திச்சு பாருங்க. 3 மணி நேரம் நம்ம போய் படத்தை பார்த்தோம்னா படம் நல்லா தான் இருக்கும். நல்லா பாட்டு, டான்ஸ், பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு நல்லா பார்க்கலாம், என்ஜாய்மெண்டா இருக்கும். ஆனா தியேட்டரை விட்டு வெளியே வந்தா பசிக்கும். நாங்கள் அந்த பசிக்கான அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அந்த 3 நேரம் கூத்தாடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் உன்னுடைய பசிக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கான அரசியல் பேசிட்டு இருக்கோம். எனவே இளைஞர்கள் சிந்திச்சு இந்த மாதிரி பிராட்சிகளை நம்பி போகாம இங்க தகுதியான நபர் யாரு, தகுதியான வேட்பாளர் யாரு அப்படின்றத சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. அதே போல இங்க மிகப்பெரிய ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. இந்த அரசியல் களத்துல இங்க வேடசந்தூர்ல திமுக போட்டி போடுமா அல்லது காங்கிரஸ் போட்டி போடுமா அப்படின்ற ஒரு பஞ்சாயத்து போட்டு இருக்கு 2 பேருக்கு நடுவில். எங்களுக்கு இந்த பஞ்சாயத்துல எங்க உசேன் அவர்கள் தான் வேட்பாளர், தன்னந்தனியாக இளைய மகன். இப்போதுதான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பே கிடைச்சிருக்கு. முதல் தேர்தல் களத்துல வந்து நின்றுருக்கா. எங்களுக்கு எவனை பத்தியும் கவலை இல்லை, எந்த கூட்டணியை பத்தி கவலை இல்லை, காசு பணம் எதை பத்தியும் கவலை இல்லை. எங்களிடம் கொள்கை இருக்கு, எங்களுடைய தலைவர் பிரபாகரன் இருக்கா, எங்க அண்ணன் சீமான் இருக்கா என்ற தைரியத்தை நாங்கள் களத்துல நிற்போம். நாங்கள் உறுதியாக சொல்றோம், இந்த வேடசந்தூர் மண்ணில இருந்தே சொல்றோம், இன்னைக்கு எங்களுடைய முதல் நாள் பிரச்சாரத்துல சொல்றோம், ஒருவேளை இந்த மண்ணில நீ காங்கிரஸுக்கு இடம் கொடுத்தேன்னு வச்சுக்க, நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி கொள்கையை மக்கள் தீர்மானிப்பாங்க. அந்த காங்கிரசினுடைய தோல்வியை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தீர்மானின் தம்பிகள் தீர்மானிப்போம். உங்களை இந்த மண்ணில இருந்து அடிச்சு ஒடிச்சுட்டாங்க, நாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். என் இனத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் இந்த மண்ணில போட்டி போட்டுன்னு வச்சுக்க, முதலில் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தாங்க. உங்களை வீழ்த்தாம நாங்க சாக மாட்டோம். நாங்க வேறு கட்டாள பார்க்கலாட்டியும் உன் கட்சியை சுக்கு சுக்கா ஓடிக்கல, நாங்க சீமானி தம்பிகள் தான். இதே இந்த வந்து சவாலை விட்டு சொல்றேன். இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் போய் நோட் பண்ணி போய் கொடுங்க, இங்க இருக்கக்கூடிய உங்க திமுக கட்சிக்காரங்க போய் கொடுங்க. காங்கிரஸ் மட்டும் இந்த மண்ணில் போட்டி இடிச்சு வச்சுங்க, மோசமான எதிரிகளை அவங்க பார்ப்பாங்க. முதல்ல வரலாற்றுல முதல் முறையாக மோசமான எதிரிகளை இந்த காங்கிரஸ் பார்க்கும். திமுக இருந்தாலும் அதே தான் நடக்கும். யார் இங்க போட்டி போட்டாலும் திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பிஜேபி சரி, காங்கிரஸ் சரி, யார் போட்டிட்டாலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், எளிய பிள்ளைகள், உங்கள் வயசில் பிறந்தவர்கள், அவங்கள மோதி அவங்களை எதிர்த்து தீவிரமாக களமாடுவோம். நாங்கள் வெற்றி தொழிலுக்காக வரல, இந்த மண்ணின் மக்களுக்காக வந்திருக்கோம், இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்திருக்கோம், வேடசந்தூர் மக்களுடைய உரிமைக்காக வந்திருக்கோம். எனவே சிந்திச்சு பார்க்க செலுத்துங்க. தேர்தல் நேரத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறான், ஜெயிச்சதுக்கு அப்புறம் 2000 ரூபாய் கொடுக்குறான் அப்படின்றத பத்தி யோசிக்காத.
அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், ஆனா உன் குடவனார் நாசமா போயிருக்கும். அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உனக்கு தரமான மருத்துவம் கிடைக்காது. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உன் பிள்ளைக்கு வேலை இருக்காது. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உன் வயசான பெற்றோர்களுக்கு இங்க மருத்துவம் சரியா கிடைக்காது. அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், உனக்கு கரண்ட் பில் ஏற்றுவான். அவன் 2000 ரூபாய் கொடுப்பான், பெட்ரோல் கேஸ் பொருள் எல்லாத்தையும் ஏற்றுவான். நாங்கள் என்ன சொல்றோம்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்ன சொல்றோம்? நாங்கள் விலைவாசிகளை ஏற்ற போறது இல்ல, இலவசங்களை கொடுக்க போறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுப்போம். அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியிலே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு தரமான கல்வியை கொடுப்போம், வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுப்போம். தரமான கல்வியை கொடுப்போம், கல்விக்கேற்ற வேலையை கொடுப்போம், வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுப்போம். அந்த ஊதியத்தை கொண்டு பெருமையாக வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த வேடசந்தூர் பகுதி மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்கள் வயிற்றில் பிறந்தவர்கள் கொடுப்போம். எனக்கு அடுத்ததாக இந்த வேடசந்தூர் தொகுதியினுடைய இளம் வேட்பாளர் உசேன் அவர்கள் உரையாற்றுவார். வாய்ப்புக்கு நன்றி.